ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி என் மௌனத்தின் மொழியில் அத்தியாயம் 3, 4, 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 3. அதிகாலை 5 மணி. சென்னை மெரினா கடற்கரை இன்னும் முழுமையாக விழித்து கொள்ளவில்லை. கடலின் இரைச்சலும் தூரத்தில் கேட்கும் சில பறவைகளின் சத்தமும் மட்டுமே அந்த அதிகாலையின் அமைதியை கலைத்து கொண்டிருந்தன. பனிமூட்டம் லேசாக படர்ந்திருக்க மணல் பரப்பில் ஆங்காங்கே சில நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் மட்டும் தெரிந்தனர். அனு தன் ஸ்கூட்டரை ஸ்டாண்ட் போட்டுவிட்டு தோளில் லேப்டாப் பேக்கை சரி செய்தபடி லைட் ஹவுஸ் அருகே வந்து நின்றாள். 6 மணிக்கு வர சொல்லிட்டு இவன் இன்னும் வரலையா என்று கடிகாரத்தை பார்த்தாள். நேரம் சரியாக 5:55. சரியாக 6 மணிக்கு ஒரு கர்ஜனையுடன் ஜீவாவின் புல்லட் மணல் பரப்பிற்கு அருகே வந்து நின்றது. ஜீவா இறங்கினான். கையில் ஒரு காஃபி பிளாஸ்க், கண்களில் இன்னும் கலையாத தூக்கத்தின் சாயல், ஆனால் முகத்தில் அந்த மாறாத புன்னகை. வெரி குட் ஜூனியர், சொன்ன நேரத்துக்கு வந்துட்ட. இந்த சின்சியாரிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு என்றான் ஜீவா வண்டியிலிருந்து இறங்கி அவளை நோக்கி நடந்தபடி. நீங்களும் கரெக்டாக வந்துட்டீங்க, ஆச்சரியமா இருக்கு என்றாள் அனு கடல் காற்றால் களைத்த தன் முடிகளை தள்ளிவிட்டபடி. இந்த ஜீவா ஒரு தடவை சொல்லிட்டானா அவன் பேச்சையே கேட்க மாட்டான், கரெக்டாக வந்துடுவான். இது பழசு ஆனால் நிஜம் என்று கண்ணடித்தான். இந்தா முதல்ல இந்த காஃபியை குடி, இன்னைக்கு வேலை ஜாஸ்தி. அவர்கள் ஒரு குறும்படத்தின் சில முக்கியமான காட்சிகளை படமாக்க வந்திருந்தனர். சூரியன் மெல்ல மெல்ல உதயமாக தொடங்கியது. அந்த இளஞ்சிவப்பு வெளிச்சம் கடல் நீரின் மேல் பட்டு பிரதிபலித்தது. அனு, கேமராவை இந்த ஆங்கிளில் வை, லோ ஆங்கிளில் எடுத்தாதான் அந்த வீடியோவோட ஃபீல் கிடைக்கும் என்று ஜீவா தொழில்முறை எடிட்டராக மாறினான். வேலை என்று வந்துவிட்டால் ஜீவா முற்றிலும் வேறொரு மனிதன். அவனிடம் இருந்த அந்த அலட்சியம் மறைந்து ஒரு தீவிரமான கலைப்படைப்பாளியின் வேகம் தெரிந்தது. அனுவும் சளைக்காமல் அவனுக்கு ஈடு கொடுத்தாள். லென்ஸை சரி செய்வது, ரிஃப்ளெக்டரை பிடிப்பது என அவள் சுறுசுறுப்பாக இயங்கினாள். இந்த ஷாட் ஓகேவா சார் என்று ஒரு காட்சியை எடுத்துவிட்டு அவனிடம் காட்டினாள். ஜீவா கேமரா திரையை உற்று பார்த்தான். அவள் எடுத்திருந்த ஆங்கிள் மிக நேர்த்தியாக இருந்தது. பரவாயில்லையே, உனக்கு கண்ணிலேயே ஒரு லென்ஸ் இருக்கு போல, ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கு, சரி பண்ணு என்றான். உங்களுக்கு எப்போவுமே ஒரு குறை சொல்லணும்னா தூக்கம் வராதே என்று முணுமுணுத்தாள் அனு. குறை சொல்றது என் வேலை இல்லை அனு, உன்னை பெஸ்ட் ஆக்குறது தான் என் வேலை என்று அவன் சொல்லும்போது அவனது குரலில் இருந்த ஒரு நிதானம் அனுவை ஒரு நிமிடம் மெய்மறக்க செய்தது. ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது ஜீவாவின் பேட்ச்மேன் சந்தோஷ் அங்கே வந்தான். அவன் ஒரு மாடல் போல தோற்றமளிப்பான். வந்தவுடனேயே அவன் பார்வை அனுவின் மேல் விழுந்தது. ஹேய் ஜீவா, இது யாரு, புது அசிஸ்டண்டா? செம கியூட்டா இருக்காங்களே என்றான் சந்தோஷ் அனுவை நோக்கி ஒரு கை கொடுக்க நீட்டியபடி. ஜீவாவின் முகம் சட்டென்று மாறியது. அவனது கையில் இருந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் சுருங்கியது. அவ ஏன் அசிஸ்டன்ட் சந்தோஷ், வேலை பார்க்க வந்திருக்கா, அல்ட் அடிக்க இல்லை. நீ அந்த பக்கம் போய் உன் வேலையை பாரு என்றான் ஜீவா குரலில் ஒரு கடுமையுடன். ஏன் மச்சான் இவ்வளோ டென்ஷன்? நான் சும்மா அறிமுகம் ஆகலாம் தான் வந்தேன். ஹாய் அனு, நான் சந்தோஷ் என்று அவன் மீண்டும் அவளிடம் பேச முயன்றான். அனு கை குலுக்க முயலும் போது ஜீவா குறுக்கே வந்து நின்றான். அனு, அந்த லென்ஸ் பேக் எடு, அடுத்த ஸ்பாட்டுக்கு போகணும், லேட் பண்ணாத என்று அவளை துரத்தினான். சந்தோஷ் சிரித்தான். மச்சான், உனக்குள்ள ஒரு அருவி கொட்டுதே, என்ன விஷயம்? பொசசிவ்னஸா? ஒண்ணுமில்ல, போடாங்க என்று அவனை அனுப்பிவிட்டு ஜீவா அனுவை நோக்கினான். அவள் அவனை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் ஜீவா சார், அவர் என்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன என்று நக்கலாக கேட்டாள் அனு. அவன் ஒரு சரியான கடலை மன்னன், உனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒழுங்கா வேலைப்பாரு என்று மழுப்பினான் ஜீவா. ஆனால் அவனது இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடிப்பதை அவனால் உணர முடிந்தது. மதிய உணவிற்காக ஒரு சிறிய ஹோட்டலில் அமர்ந்திருந்தார்கள். காலை முழுவதும் வேலை செய்த களைப்பு இருவர் முகத்திலும் தெரிந்தது. ஜீவா, உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஈகோ என்று திடீரென கேட்டாள் அனு. ஜீவா தன் உணவை தட்டில் வைத்தபடி நிமிர்ந்தான். ஈகோவா? எனக்கா? நான் எவ்வளோ கேஷுவலான ஆள்னு உனக்கே தெரியும். இல்லை, நீங்கள் எல்லாரையும் ஒரு தூரத்திலே வச்சுருக்கீங்க. உங்கள் மௌனம், உங்கள் சிரிப்பு எல்லாமே ஒரு கவசம் மாதிரி இருக்குது. நிஜமான ஜீவா யாருன்னு எனக்காவது சொல்லக்கூடாதா? ஜீவா சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். அவனது மௌனம் அந்த இடத்தையே கணக்க செய்தது. பிறகு மெதுவாக சொன்னான். எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் காட்டிட்டா அப்புறம் நமக்கான தனித்துவம் போயிடுவானோ. ஆனால் உன் முன்னாடி மட்டும் என்னால் அந்த கவசத்தை போட முடியல, அது ஏன்னு தான் எனக்கு தெரியலை. அந்த பதில் அனுவை நிலைக்கொழிய செய்தது. அந்த கேஷுவல் ஹீரோவுக்குள் இவ்வளவு ஆழமான ஒரு உணர்வு இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. சாப்பிடு என்று அவன் இயல்புக்கு திரும்பினான். ஆனால் அங்கே ஒரு புதிய புரிதல் பிறந்திருந்தது. அன்று மாலை காலேஜ் திரும்பும்போது ஜீவா அவளிடம் ஒரு சவால் விட்டான். நாளைக்கு காலேஜில் ஒரு எடிட்டிங் காம்படிஷன் இருக்குது, நீயும் கலந்துக்கிற, நானும் கலந்துக்கிறேன். நீ ஜெயிச்சா நான் ஒரு வாரம் உன் பேக்கை தூக்கிட்டு வருவேன். நான் ஜெயிச்சா நீ எனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லணும், ஓகேவா? என்ன சீக்ரெட்? அது நான் ஜெயிச்ச அப்புறம் சொல்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே புல்லட்டை முடுக்கினான் ஜீவா. அனு தன் ஸ்கூட்டரில் சென்றபடி யோசித்தாள். ஜீவா வெறும் சீனியர் மட்டுமல்ல, அவன் ஒரு அழகான மௌனத்தின் மொழி. அந்த மொழியை படிக்க அவள் தயாராகிவிட்டாள்.
அத்தியாயம் 4. கல்லூரியின் டிஜிட்டல் மீடியா லேப் என்று வழக்கத்தை விட அதிக பரபரப்புடன் இருந்தது. குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அந்த அறையில் கணினிகளின் மெல்லிய இரைச்சலும் கீபோர்டுகளின் தட்டச்சி சத்தமும் ஒரு யுத்த களத்தின் பின்னணி இசை போல ஒலித்து கொண்டிருந்தன. இன்று கல்லூரியின் மிக முக்கியமான எடிட்டிங் காம்படிஷன். விதிமுறை எளிது. கொடுக்கப்பட்ட ஒரே விதமான காட்சிகளை வைத்து யார் மிக சிறந்த கதையை 1 நிமிட வீடியோவாக உருவாக்குகிறார்கள் என்பதே போட்டி. ஜீவா தன் இருக்கையில் மிக சாதாரணமாக அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் திரையில் இருந்தாலும் அவ்வப்போது இடது பக்கம் இருந்த அணுவை நோட்டம் விட்டான். அணு மிகவும் சீரியஸாக இருந்தாள். அவளது புருவங்கள் சுருங்கி இருந்தன. உதடுகளை கடித்தபடி அவள் காட்சிகளை வெட்டி ஒட்டி கொண்டிருந்தாள். என்ன ஜூனியர், ரொம்ப டென்ஷனா இருக்க போல, ரிலாக்ஸா பண்ணு என்றான் ஜீவா யாருக்கும் கேட்காத குரலில். உங்க வேலையை பாருங்க ஜீவா, அப்புறம் தோத்துட்டு வந்து நிற்பீங்க என்று அவள் திரையை விட்டு பார்வையை திருப்பாமலே பதில் சொன்னான். ஜீவா சிரித்து கொண்டான். அவனுக்கு தெரியும், அணுவின் பலமே அவளது கற்பனை திறந்தான். ஆனால் ஜீவாவுக்கு ஒரு எட்ஜ் இருந்தது. அது அவனது அனுபவம். நேரம் முடிய இன்னும் 10 நிமிடங்கள் மட்டுமே இருந்தன. ஜீவா தனது வீடியோவை முடித்துவிட்டு ஹெட்போனை கழற்றி கழுத்தில் மாட்டிக்கொண்டான். அவன் முடித்த வீடியோவின் டைட்டில் மௌனத்தின் வலி. அணு இன்னும் பிஸியாக இருந்தாள். அவள் ஒரு குறிப்பிட்ட காட்சியின் வேகத்தை கூட்டி குறைத்து கொண்டிருந்தாள். ஜீவா அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவளது அர்ப்பணிப்பு அவனுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. ஒரு கட்டத்தில் அவளுக்கு தெரியாமல் அவளது திரையை எட்டி பார்த்தான். அவள் ஒரு காதல் கதையை மிக அழகாக வசனங்கள் ஏதுமின்றி வெறும் இசையை வைத்து மட்டுமே கோர்த்திருந்தாள். டைம் அப், எடிட்டிங் முடிந்தவர்கள் தங்கள் ஃபைலை சேமிக்கவும் என்று நடுவர் அறிவித்தார். அணு ஒரு பெருமூச்சுடன் சேவ் பட்டனை அழுத்தினாள். அவளது முகம் வியர்வெளி நனைந்திருந்தது. என்ன அணு, ஒரு உண்மை சொல்ல ரெடியா இருக்கியா என்று ஜீவா அவளுக்கு அருகில் வந்து நின்றான். இன்னும் ரிசல்ட் வரல ஜீவா சார், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க என்று அவனை தள்ளிவிட்டபடி வெளியே சென்றாள். அனைத்து மாணவர்களும் ஆடிட்டோரியத்தில் கூடியிருந்தனர். திரையில் ஒவ்வொருவரின் வீடியோவாக திரையிடப்பட்டது. ஜீவாவின் வீடியோ வந்தபோது கைத்தட்டல் அடங்க வெகு நேரம் பிடித்தது. அவனது எடிட்டிங் அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது. அடுத்ததாக அணுவின் வீடியோ. அது திரையிட்ட போது ஒட்டுமொத்த ஹாலும் நிசப்தமானது. ஒரு பெண்ணின் தனிமையையும் அவளது ஏக்கத்தையும் அவள் இசையின் மூலமே கடந்திருந்தாள். வீடியோ முடிந்ததும் ஜீவாவுக்கு போட்டியாக ஒரு பெரிய விசிலடி சத்தம் கேட்டது. அந்த சத்தம் வந்தது ஜீவாவின் ஜூனியர் ஆகாஷிடம் இருந்து. வாவ் அணு, செம ஒர்க், என்ன ஒரு ஃபீல் என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து அணுவின் கையை பிடித்து குலுக்கினான். ஜீவாவின் முகம் சட்டென்று இருந்தது. அங்கே இருந்த ரகு இதை கவனித்தான். என்ன மச்சான், உன் அசிஸ்டன்ட் வேற ஒருத்தங்கிட்ட கை குலுக்கிறது உனக்கு எரியுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா என்று ஜீவா முணுமுணுத்தான். ஆகாஷ் விடுவதாக தெரியவில்லை. அவன் அணுவிடம் ஏதோ சிரித்து பேசிக்கொண்டிருந்தான். ஜீவா பொறுமையிலிருந்து அங்கே சென்றான். ஆகாஷ், இப்போதான் ரிசல்ட் வரப்போகுது, போய் உன் இடத்துல உட்காரு என்றான் அதிகாரமான குரலில். இல்லை, நான் அணுவோட எடிட்டிங் பற்றி பேசணும் என்றான் ஆகாஷ். அதை பேச நான் இருக்கேன், நீ கிளம்பு என்று ஜீவா அவனது தோலை பிடித்து தள்ளாத குறையாக அனுப்பி வைத்தான். அணு இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தாள். ஏன் ஜீவா, அவர் பாராட்டினதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்கள் தான் கேஷுவல் ஹீரோவாச்சே. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, ஆனால் பாராட்டுறதுக்கும் ஒட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். உனக்கு அதெல்லாம் புரியாது என்று கோபமாக திரும்பி நடந்தான். நடுவர் மேடைக்கு வந்தால். இந்த முறை போட்டி மிக கடினமாக இருந்தது. ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக ஜீவாவின் வீடியோவும் உணர்ச்சி ரீதியாக அணுவின் வீடியோவும் சமமாக இருந்தன. எனவே முதல் முறையாக இந்த போட்டியில் இருவருமே வெற்றியாளர்கள். அரங்கமே அதிர்ந்தது. ஜீவாவுக்கும் அணுவுக்கும் மெடல்கள் வழங்கப்பட்டன. வெளியே வந்ததும் ஜீவா அணுவை ஒரு ஓரமாக அழைத்தான். ட்ரா ஆயிடுச்சு, அப்போ டீல் என்ன? ட்ரானா 2 பேருமே ஜெயிக்கல, இல்லைனா 2 பேருமே ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ நான் உங்கள் பேக்கெட் தூக்க வேண்டாம், நீங்கள் எந்த சீக்ரெட்டும் சொல்ல வேண்டாம் என்றால் அணு சிரித்து கொண்டே. நோ, அப்படி முடியாது, நான் பாதி சீக்ரெட் சொல்கிறேன், நீ பாதி சொல்லு என்றான் ஜீவா பிடிவாதமாக. அணு யோசித்தாள். சரி, என் சீக்ரெட் என்னன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருட்டை பார்த்தா பயம். அதனால தான் என் எடிட்டிங்கில் எப்பவும் வெளிச்சம் அதிகமாக இருக்கும். ஜீவா அவளை வியப்பாக பார்த்தான். இந்த தைரியமான அணுவுக்குள்ளே இப்படி ஒரு பயமா? சரி, இப்போ என் சீக்ரெட். ஜீவா அவளுக்கு மிக அருகில் வந்தான். அவனது மூச்சுக்காற்று அவளது கன்னத்தில் பட்டது. நான் மௌனமாக இருக்கிறது காரணம் எனக்கு பேச தெரியாதுன்னு இல்லை, நான் அதிகமாக பேசினா என் மனசில் இருக்கிற காதலை யாராவது கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு தான். அணுவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. காதலா? யார் மேலே என்று மெல்லிய குரலில் கேட்டாள். ஜீவா மீண்டும் தன் பழைய நிலைக்கு திரும்பினான். அதை சொல்ல மாட்டேனே, அது அடுத்த சீக்ரெட் என்று சிரித்துக்கொண்டே தன் புல்லட்டை நோக்கி ஓடினான். அணு அங்கு அப்படியே நின்றிருந்தாள். ஜீவா சொன்ன அந்த காதல் அவளை பற்றியதா அல்லது வேறு யாருக்காவதா? அவனது மௌனத்தின் மொழி இவ்வளவு ஆழமானது என்று அவள் அப்போதுதான் உணர்ந்தாள். அன்று மாலை கிளம்பும் போது காலேஜ் வாசலில் ஜீவாவுக்கும் அந்த ஆகாஷுக்கும் இடையே ஒரு சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டது. அண்ணா, அணு என் கிளாஸ்மேட், அவகிட்ட நான் பேசுறது உங்களை ஏன் இவ்வளோ பாதிக்குது என்று ஆகாஷ் கேட்டான். ஜீவா அவன் சட்டையை பிடித்தான். அவ யாருன்னு எனக்கு தெரியும், அவகிட்ட நீ எப்படி பழகணும்னு எனக்கு தெரியும். இது வார்னிங் இல்லை, ஆர்டர், பார்த்து பழகு
இதை பார்த்து கொண்டிருந்த அனுவுக்கு ஜீவாவின் மேல் கோபம் வந்தது. அதே சமயம் ஒரு விதமான பாதுகாப்பு உணர்வும் ஏற்பட்டது. அத்தியாயம் 5. கல்லூரியின் ஒரு நீண்ட வராண்டாவில் அமைதி குடிகொண்டிருந்தது. வகுப்பு நேரங்கள் தொடங்கிவிட்டதால் எடிட்டிங் லேப் பக்கம் ஆள் நடமாட்டம் குறைவாகவே இருந்தது. ஆனால் அந்த லேபிற்குள் நிலவிய அமைதி ஒரு பெரிய புயலுக்கு முந்தைய அமைதி என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. அனு தனது கணினியில் மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தாள். நேற்று ஜீவா சொன்ன அந்த ரகசிய காதல் அவளை இரவு முழுவதும் தூங்கவிடவில்லை. யாருக்காக அந்த மௌனம்? இந்த ஒரு கேள்வி அவளை துளைத்து கொண்டு இருந்தது. சரியாக 10 மணிக்கு லேப் கதவு பலமாக திறக்கப்பட்டது. உள்ளே நுழைந்தது ஜீவா அல்ல, ஆகாஷ். அவன் கையில் ஒரு பெரிய ரோஜா பூ இருந்தது. அனு, நேற்று உன் எடிட்டிங் ஜெயிச்சதுக்கு என்னால் ட்ரீட் கொடுக்க முடியல, இந்தா இது உனக்காக என்று அந்த பூவை நீட்டினான். அனு தர்ம சங்கடமாக நெளிந்தாள். ஆகாஷ், இதெல்லாம் எதுக்கு? தேங்க்ஸ். இல்லை அனு, நீ ரொம்ப ஸ்பெஷல். உன் கூட பேச ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு காலேஜே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு என்று ஆகாஷ் இன்னும் நெருங்கி வர அந்த நேரம் பார்த்து ஜீவா உள்ளே நுழைந்தான். ஜீவாவின் கையில் இருந்த ஹெல்மெட் தரையில் விழப்போனது. அவன் கண்களில் தெரிந்த கோபம் அந்த ஏசி அறையே சூடாக்கியது. ஆகாஷை பார்த்த பார்வை சிங்கம் தன் இரையை பார்ப்பது போல இருந்தது. ஆகாஷ், உங்ககிட்ட நேற்று என்ன சொன்னேன்? இங்கே என்ன வேலை உனக்கு? ஜீவாவின் குரல் லேப் முழுவதும் எதிரொலித்தது. அண்ணா, நான் ஜஸ்ட் விஷ் பண்ண வந்தேன். விஷ் பண்ணவா? பூ கொடுத்து விஷ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் 2 பேரும் என்ன அவ்வளோ க்ளோஸா? வெளியே போடா என்று ஜீவா ஆகாஷின் கையை பிடித்து இழுத்து தள்ளினான். ஜீவா, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கையை விடுங்க, அவனுக்கு வலிக்குது என்று அனு குறுக்கே வந்து நின்றாள். அனு, நீ அமைதியாரு. இவன் எதுக்கு இங்கே வரான்னு எனக்கு தெரியும். இவனை இப்போ நான் அனுப்பலனா இவன் இங்கேயே டேரா போட்டுடுவான் என்று ஜீவா கத்தினான். ஆகாஷ் பயந்து போய் வெளியே ஓடினான். இப்போது லேபிற்குள் ஜீவாவும் அனுவும் மட்டுமே. அனுவின் கண்கள் சிவந்திருந்தன. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? நான் உங்களோட அசிஸ்டன்ட் தான், அடிமை இல்லை. என்கிட்ட யார் பேசணும், யார் பூ கொடுக்கணும்னு முடிவு பண்ண நீங்கள் யார்? ஜீவா அவளை நெருங்கி வந்தான். அவனது மூச்சுக்காற்று அவளது முகத்தில் அனலாக தெரிந்தது. நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா? இந்த காலேஜில் உன்னை முதல்ல வரவேற்றதுனா, உனக்கு வேலை சொல்லி கொடுத்ததுனா, உன்னை என் பக்கத்தில் வச்சுக்கிறதுனா, அப்போது உனக்கு வர எல்லா விஷயத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். இதுக்கு பேர் பொசசிவ்னஸ் இல்லை ஜீவா, இதுக்கு பேர் அராஜகம். உங்கள் ஈகோ முன்னாடி மற்றவங்க உணவுகள் உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு மௌனத்தோட மொழி தெரியும்னு நினச்சேன், ஆனால் உங்களுக்கு ஈகோவோட மொழி தான் நல்லா தெரியுது என்று அனு கத்தியது ஜீவாவின் இதயத்தில் ஒரு வேலை பாய்ச்சியது போல இருந்தது. ஜீவா அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். இதுவரை யாரையும் இப்படி துரத்தி பிடித்ததில்லை. ஆனால் அணுவிடம் மட்டும் அவனால் சாதாரணமாக இருக்க முடியவில்லை. அவளது ஒவ்வொரு சிரிப்பும் ஒவ்வொரு அசைவும் அவனுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று அவன் உள்மனம் அடம் பிடித்தது. சரி அனு, உனக்கு என் அதிகாரம் பிடிக்கலல்ல, இனிமேல் நான் உன் விஷயத்தில் தலையிட மாட்டேன். நீ யாரோட வேணா பேசு, என்ன வேணா பண்ணு. இனிமேல் இந்த ஜீவா உனக்கு ஒரு சீனியர் மட்டும்தான், வேற எந்த உரிமையும் உன்கிட்ட எடுத்துக்க மாட்டேன் என்று ஜீவா மிகவும் அமைதியாக சொன்னான். அவன் குரலில் இருந்த அந்த திடீர் அமைதி அணுவை இன்னும் அதிகமாக பாதித்தது. அவன் கத்தி சண்டை போட்டிருந்தால் கூட அவளுக்கு பிடித்திருக்கும். ஆனால் இந்த விலகல் அவளை கொல்லாமல் கொன்றது. ஜீவா தன் பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். அவன் போகும்போது அந்த சைலன்ஸ் ஃபோல்டரை டெலீட் செய்தான். அவன் மௌனம் இன்று உண்மையில் ஒரு மொழியாக மாறி இருவருக்கும் இடையே ஒரு பெரிய சுவரை எழுப்பியது. அடுத்த 3 நாட்கள் நரகமாக இருந்தது. கேண்டீனில் ஜீவா தன் நண்பர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் அனு அந்த பக்கம் வரும்போது மட்டும் அவன் பேச்சு சட்டென்று நின்றது. அவன் அவளை பார்க்கவே இல்லை. அவள் ஒரு நிழலைப் போல அவனை கடந்து சென்றாள். அனுவுக்கு தான் செய்த தவறு புரியத் தொடங்கியது. ஜீவாவின் கோபம் அவளது பாதுகாப்பிற்காகத்தான் என்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் அவளது தன்மானம் அவளை தடுத்தது. அனு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஜீவா அண்ணகிட்ட சாரி சொல்ல வேண்டியது தானே என்று திவ்யா கேட்டாள். நான் எதுக்கு சாரி சொல்லணும்? அவர் தான் ஓவராக ரியாக்ட் பண்ணாரு என்று வெளியே சொன்னாலும் அணுவின் கண்கள் எப்போதும் ஜீவாவையே தேடிக்கொண்டிருந்தன. அந்த வாரம் சனிக்கிழமை கல்லூரியில் ஒரு மீடியா அவார்ட் ஃபங்க்ஷன் இருந்தது. ஜீவாவுக்கு சிறந்த எடிட்டருக்கான விருது அறிவிக்கப்பட்டது. அவன் மேடைக்கு சென்று விருதை வாங்கினான். நிகழ்ச்சி முடிந்து வெளியே வரும்போது ஜீவா தனியாக தன் புல்லட் அருகே நின்றிருந்தான். அனு மெதுவாக அவனிடம் சென்றாள். கங்க்ராட்ஸ் ஜீவா என்றாள் மெல்லிய குரலில். ஜீவா அவளை திரும்பி பார்த்தான். அவன் கண்களில் பழைய அந்த குறும்பு இல்லை. தேங்க்ஸ் என்று மட்டும் சொல்லிவிட்டு வண்டியில் ஏறினான். ஜீவா, அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஜீவா வண்டியை ஸ்டார்ட் செய்தான். பரவாயில்லனு, நீ சொன்னது உண்மைதான். நான் உன் விஷயத்தில் தலையிட எனக்கு எந்த உரிமையும் இல்லை. அந்த எல்லையை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். குட் நைட் என்று சொல்லிவிட்டு புல்லட்டை முடுக்கினான். அவன் சென்ற வேகத்தில் இருந்த தூசி அணுவின் கண்களை மறைத்தது. அவளது கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் மணலில் விழுந்தது. இந்த மௌனம் எனக்கு பிடிக்கல ஜீவா, உன் சத்தம் தான் எனக்கு வேணும் என்று அவளுக்குள்ளே அழுது கொண்டாள். அன்றிரவு அணுவுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது கல்லூரியின் முதல்வர் அலுவலகத்தில் இருந்து. அனு, உனது இன்டர்னல் மார்க்ஸ் மற்றும் வருகை பதிவேட்டில் சில குளறுபடிகள் உள்ளன. நாளை காலை அலுவலகத்திற்கு வரவும். அணுவுக்கு தூக்கி வாரி போட்டது. இது எப்படி நடந்தது? ஜீவா தான் அவளது அட்டெண்டன்ஸ் விவகாரங்களை கவனித்து வந்தான். அவன் விலகியதும் இது போன்ற பிரச்சனைகள் வருவது தற்செயலா அல்லது வேற ஏதாவது சதியா?
இதோட அத்தியாயம் 5 முடிஞ்சிடுச்சு. அத்தியாயம் 6 நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கதையை தொடர்ந்து கேட்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.